பிரச்சனை வேற ஒருத்தரும் பிரச்சனை அவனை மட்டும் கையை கால உடம்பு கொண்டு தான் முடிச்சு போட்டா எல்லா பிரச்சனையும் சொல்லுவோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மயிலோடு தேவாலய வளாகத்தில் அரசு போக்குவரத்து கழக மெக்கானிக் அயன் பாக்ஸால் அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சியே இன்னும் ஓயவில்லை. அதற்குள் அதன் அருகே உள்ள மற்றொரு தேவாலயத்தின் பிரச்சனையில் தனது அண்ணன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தங்கை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலப்பெருவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஆல்வின் அருள் ஜோஸ். பழைய வாகனம் வாங்கி விற்கும் வியாபாரம் செய்து வந்த இவர் மேலப்பெருவிளை பகுதியில் உள்ள ஜபமாலை மாதா ஆலய பங்கு பேரவையில் உறுப்பினராகவும் இருந்தார். ஆலய நிர்வாகம் சம்பந்தமாக பங்கு தந்தை கார்மல், ஆல்வின் அருள் ஜோஸ் ஆகிய இருவரும் இரு அணிகளாக செயல்பட்டு வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு தரப்பினருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோவில் உனக்கு டேட் குறித்து விட்டோம் என பங்கு தந்தை கார்மல் டீமை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கூறுவது போன்றும் உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த 2ஆம் தேதி வியாபார விஷயமாக ஆல்வினுக்கு போன் ஒன்று வந்ததாகவும் அதன் பேரில் காவல் கிணறு பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் தனது நண்பர் ரெமிஜியஸ் என்பவருக்கு ஆல்வின் போன் செய்து தன்னை இருவர் பின்தொடர்ந்து வருவதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. ரெமிஜியஸிடம் ஆல்வின் பேசிய சிறிது நேரத்தில் அவரது செல்போனில் இருந்து பேசிய மற்றொருவர் ஆல்வின் படுகாயங்களுடன் இறந்து கிடப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆல்வின் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவர் இறக்கவில்லை என்றும் நினைவிழந்த நிலையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சுங்கான்கடை பகுதியில் உள்ள முத்து என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆல்வின். கடந்த 10 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆல்வின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் ஆல்வின் விபத்து ஏற்பட்டு உயிரிழக்கவில்லை என புகார் கூறும் உறவினர்கள் கடைசியாக சின்னத்துரை என்பவரிடம் ஆல்வின் ஜோஸ் அடிக்கடி பேசியதாகவும் இது குறித்து போலீசில் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும் கூறினர். அந்த கால் இது ஓபன் பண்ணி எடுத்தா அந்த சின்னத்துறை அப்படிங்கிறவருக்கு இவன் அடிக்கடி பேசியிருக்கான். அங்க இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு. கடைசியா வர 1:56 வரை அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லி நாங்க காவல்துறையிட்ட கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஆனா அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்காம ஆக்சிடென்ட் அப்படின்னு ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. யாரையுமே விசாரிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த இருதயராஜன் என்பவரும் தேவாலய பாதிரியார் கார்மல் குரூஸ் என்பவரும் பேசிக்கொண்ட ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளதாக கூறும் உறவினர்கள் ஜோஸ் மட்டும்தான் பிரச்சனை, அவன் கை கால்களை மட்டும் உடைச்சு போட்டா எல்லாமே சரியாகிரும் என சதித்திட்டம் தீட்டியதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பிரச்சனை வேற ஒருத்தரும் பிரச்சனை அவனை மட்டும் கையை கால உடம்பு கொண்டு தான் முடிச்சு போட்டா எல்லா பிரச்சனையும் சொல்லுவோம். ராஜேஷ் சண்டையின் போது உனக்கு தேதி குறித்து விட்டோம் என்று கூறுவது, இருதயராஜனும் கார்மல் குரூஸ் பேசும் ஆடியோ என அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது ஆல்வின் இறப்பிற்கு பின்னால் ஏதோ சூழ்ச்சி உள்ளதாக கூறும் உறவினர்கள் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.